ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நேற்று நான் ஒரு ரெசிபி போட்டிருந்தேன் பொரியலை. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கும் ஒரு ஸ்வீட்டு தான் செய்ய போகிறேன். வீட்டில் இருக்க பொருள் தான், ரொம்ப சிம்பிள் தான். வெறும் பால், சர்க்கரை, ஒரே சின்ன ஒரு லெமன், இதை வச்சு நான் வந்து ஒரு பால்கோவா அதான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கு வரும். சரியா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பால் பார்த்திங்களா தீயாது. அதுக்காக தான் தண்ணி கலக்காமல் நல்லா க்ரீமி பால் இருந்தால் கூட ஓகே. நான் ஆவின் தான் இருந்தது, அதனால் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த பால்னாலும் ஓகே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து நல்லா கைவிடாமல் நல்லா கலக்கணும். நல்லா கைவிடாமல் கலருங்க. நல்லா பொங்கும், அதனால் கைவிடாமல் கலருங்க. ரொம்ப ஈஸிங்க. இது வந்து விலை கூட வர இந்த பால்கோவா வந்து எல்லா பிள்ளைகளும் சாப்பிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால்கோவா. ஆனால் இது விலை ரொம்ப காஸ்ட்லியாக. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம ஊற்றின பால் பாதியாக குறையணும், அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறணும். சுற்றி வர அப்படி ஏடெல்லாம் அப்படி எடுத்து எடுத்து விட்டு நல்லா கிளறணும். இதுக்கு நெய்யெல்லாம் எதுவுமே தேவைங்க இல்லைங்க, ரொம்ப ஈஸி. இப்போ நல்லா பால் குறுகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எலுமிச்சம் சாறு இருக்குது பார்த்தீங்களா, நான் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து, 1 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். 1 ஸ்பூன் லெமன் புழிஞ்சு வச்சது இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அகைன் நீங்கள் நல்லா திரும்ப கிளறி விடணும். அது வந்து ஒரு மாதிரி பன்னீர் மாதிரி ஆகும். நம்ம உடச்சி விட்டு 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 நல்லா கிளறணும். இப்போ இருங்க காமிக்கிறேன் பாருங்கள். அது அந்த டைப்பில் வரும் பாருங்கள். இப்போ கொதிச்ச உடனே வரும். அதுதான் சிம்லேயே தான் வச்சுக்கணும். ரொம்பலாம் வேகமாக வச்சா தீஞ்சிருங்க. ஏன்னா பால் பார்த்தீங்களா, அதனால தான் நான் அந்த குக்கர் வச்சுருக்கேன். என்னடா அது குக்கர் வச்சுருக்கீங்கன்னு நினைப்பீங்க. இது வந்து அடிகனமான பாத்திரம் இல்லையா, அதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்கர் கடாய் இருந்ததுன்னா அந்த மாதிரி கூட வச்சுக்கிடலாம். எது வந்து வெயிட்டாக இருக்கோ அதில் தான் வைக்கணும். பாருங்கள், திரையும் பாருங்கள் பால். நம்ம அப்படி கலர்றதுனால அது அந்த திரைஞ்சது எல்லாமே உடஞ்சிரும். கொஞ்சம் திக்கான அப்புறம் தாங்க சுகர் போடணும். இப்போயே போட வேண்டாம், நான் போடும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாருங்கள் எப்படி வந்து பார்த்தீங்களா, திரிஞ்சு இப்படி தாங்க வரும். இப்போ இது ஃபுல்லாகவே குறுகணும். இன்னும் கொஞ்சம் குறுகணுன்னா நம்ம சுகர் போடணும். இப்போ வேண்டாம் சுகரு, நான் போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சுகர். பாருங்கள் எவ்வளோ கட்டியாச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை போட போகிறோம். சக்கரை வந்து 1 லிட்டருக்கு 100 கிராமு, நான் 1/2 லிட்டருக்கு எடுத்திருக்கேன். 50 கிராம் சக்கரை சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுன்னா போட்டுக்கலாம். இதுக்கு அளவுலாம் எதுவுமே கிடையாதுங்க. சர்க்கரையும் போட்டோன்னா கொஞ்சம் லிக்விட் ஆகும். ஆனால் நம்ம விடாமல் கலரிட்டு இருந்தால் கொஞ்சம் சுருண்டு வந்துடும். ஏன்னா சர்க்கரை போட்ட உடனே தண்ணியாக வரும், அப்புறம் கொஞ்சம் சுருண்டு வந்துடும். பாருங்கள் தண்ணி எல்லாம் வற்றிட்டு இப்போ நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கணும். நம்ம எவ்வளோ பால் ஊற்றணும், எவ்வளோண்டு வருது பாருங்கள். நான் இந்த ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். போடுறதுக்காக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் இல்லாட்டி அது ஒரு சூப்பராக இருக்குங்க. நட்ஸ் போடணும்லாம் ஒன்றும் கிடையாது. சுருண்டு வந்துருச்சு. இப்போ நான் ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எடுத்து ட்ரேயில் கொட்டிட்டேன். இது 1/2 லிட்டர் தான், அதனால தான் இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் 1 லிட்டர் வந்தால் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் வரும். இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணுன்றதுக்காக தான், நான் வந்து திக்காக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் பாதாம் மேலே வச்சுருக்கேன். கொஞ்சம் இது 1 ஹவர் செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போடும்போது உங்கள்கிட்ட நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம ட்ரேயில் ஊற்றி வச்சோம் பார்த்தீங்களா, நல்லா செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்துருக்குங்க. நான் 3 பீஸாக, ஏன்னா அதில் இப்போ நான் ட்ரேயில் வச்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் இன்னும் அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, நான் 1/2 லிட்டர் பாலில் தாங்க போட்டிருக்கேன். அதுவே இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.